அந்த 2 சின்ன பொண்ணுங்க அந்த காட்டுக்குள்ள மாயமானதை தொடர்ந்து அந்த காட்டு பக்கமா போகிற பல பேர் காணாம போறதா ஊருக்குள்ள அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த காட்டு பக்கமா போகும்போது அன்னைக்கு நைட் அந்த இடத்துக்கு வந்த அந்த வெள்ளை கலர் உருவத்தை பகல்லையும் அவங்க அந்த பக்கம் பார்த்ததாவும் அது ஏதோ ஒன்றை காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த ஊரோட தலைவர் மக்கள் யாரும் காட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போடுறாரு. ஆக்சுவலாக 2 கிராமத்துக்கும் நடுவில் இந்த காடு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இருக்க பூங்கோடி கிராமன்ற அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கும் அக்கம் பக்கம் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்கள தொடர்பு கொள்றதுக்கும் விவசாயத்துக்கும் அந்த காட்டை தான் நம்பி இருக்காங்க. என் ஊர் தலைவர் காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போட்டதால மொத்த மக்களும் அந்த கிராமத்துக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்க. அவங்களால அந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் போக முடியல. இதை பார்த்த ஊர் தலைவருக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அதே சமயம் காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருந்த இந்த வெள்ளை உருவத்தை என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. இந்த சமயத்துல தான் அந்த ஊர் தலைவர் இந்த பிரச்சனைக்கான ஒரு வழியையும் கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன வழின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே, நான் உங்க மலரன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது KS தமிழ் பாட்காஸ்ட். இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோட கதையை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறது மர்மக்காடு எபிசோட் 2 தலைப்பு அறிமுகம். இங்கே இந்த சின்ன கிராமத்தில் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த கிராமத்தை எல்லாம் தாண்டி பல மைல் தூரத்துக்கு அப்புறம் ரொம்பவே பரபரப்பான ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு தான் நந்தினி. இந்த கதையோட ஹீரோயினும் அவங்க தான். நந்தினியோட ஃபேமிலி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கும் போதே அவங்க சொந்தமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் சுமாராக போயிட்டு இருந்த பிஸ்னஸ் நந்தினி பிறந்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக பிக்கப் ஆக திடீர்னு அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க. நந்தினி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கவே இல்லை. நந்தினியும் பிறந்ததுலேருந்தே ரொம்பவே ரிச்சாகவே வளர்ந்துட்டாங்க. ஆனால் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது திடீர்னு அவங்க அப்பா அம்மாவோட பிஸ்னஸில் ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அவங்களால அந்த நஷ்டத்துலேருந்து மீண்டு வரவே முடியல. ஏகப்பட்ட கடனாக திரும்பவும் அவங்களோட குடும்பம் நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே மாறிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நந்தினியால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கவே முடியல. பிறந்ததுலேருந்து ரொம்பவே பணக்காரியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு சாதாரணமாக நடந்துக்க சொன்னால் யாரால தான் ஏற்றுக்க முடியும்? அதனால் நந்தினி அவங்க வீட்டில் ரொம்பவே சண்டை போட்டு ஒரு பெரிய காலேஜில் சேர்றாங்க. காலேஜில் சேர்ந்ததோடு நிறுத்தாமல் திரும்பவும் எப்படி அந்த பணக்கார வாழ்க்கைக்கு போகிறதுன்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. நந்தினி பண்ணாத வழியே கிடையாது. எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னதான் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மளால் கொஞ்சம் நல்லா வாழ முடியுமே தவிர திரும்பவும் அந்த மாதிரி ஒரு பணக்கார வாழ்க்கை கிடைக்காது. அதுக்கு நம்ம திரும்பவும் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நந்தினி உணர்றா. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய ஏகப்பட்ட விஷயம் பண்ணணும் அப்படின்றதுனால வேலைக்கு எதுவும் போகாமலே பிஸ்னஸ் எதுவும் பண்ணாமலே உடனடியாக எப்படி பணக்காரியாக மாறுறது அப்படின்ற மாதிரி நந்தினி பயங்கரமாக ஒரு திட்டம் போட்டு அவள் படிக்கிற காலேஜ்லேயே படிக்கிற ரொம்ப பெரிய பணக்காரருடைய பையனான டேவிட்டை காதலிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பிளான் போடுறா. அவள் நினச்ச மாதிரியே காலேஜ் படிக்கிற செகண்ட் இயரில் டேவிட்டை அவளை காதலிக்கவும் வைக்கிறா. நந்தினி ஒன்றும் சும்மா கிடையாது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான பொண்ணு. யாராக இருந்தாலும் நந்தினியோட வலையில் ஈஸியாக விழுந்துருவாங்க. அந்த மாதிரி தான் டேவிட்டும் நந்தினியோட அழகில் மயங்கி அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, டேவிட் தினமும் நந்தினியை அவனோட காஸ்ட்லியான காரில் தான் காலேஜுக்கு கூட்டிக்கிட்டே போவான். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேட்டர், பீச், பார்க்குன்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே கிடையாது. அதுவும் டேவிட் நந்தினி ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு எப்பயும் ஆடம்பரமான ஆடைகள், விலை உயர்ந்த நகைகள் அப்படின்னு பரிசு வேற கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன, நந்தினி ஒரு வழியாக அவள் ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கைக்குள்ளே போயிட அவளுக்கு ரொம்பவே
சந்தோஷம். இன்னும் 2 மாசத்துல காலேஜும் முடிஞ்சிரும். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேவிட்டையே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நந்தினி போட்ட பிளான் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து தான் கரெக்டாக டேவிட்டும் நந்தினி கூட இன்னமும் நெருங்கி பழக ஆசைப்படுறான். என்னதான் நந்தினி ஒரு பணக்கார பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாலும் மற்ற விஷயத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. அதனால் அவள் டேவிட்டை விட்டு விலகி போக இந்த நேரத்தில் தான் மற்றவங்க சொல்கிற விஷயமெல்லாம் டேவிட்டோட காதில் விழ ஆரம்பிக்குது. நந்தினி பணத்துக்காக தான் டேவிட்டை யூஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி காலேஜில் மற்றவங்க அரசல் புரசலாக பேச இதையெல்லாம் கேட்ட டேவிட்டுக்குமே கொஞ்சம் சந்தேகம் தான் வருது. ஏன்னா நந்தினி அவளாவே தான் நம்ம கிட்ட வந்தா, அவளாவே தான் பழகுனா, அவளாவே தான் நம்மளை காதலிக்கிறேன்னு சொன்னா. அப்படி இருக்கும்போது மற்றவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி டேவிட் யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் அவங்க கூடயே படிச்சுட்டு இருக்க ஜெனிஃபர் அப்படின்ற பொண்ணு டேவிட்டை அப்ரோச் பண்ணுறா. ஆக்சுவலாக டேவிட்டோட அப்பாவும் ஜெனிஃபரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ஒரு கம்பெனியை வேற நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ இவங்க அப்பா 2 பேருமே இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜெனிஃபர் டேவிட் கிட்ட அப்ரோச் பண்ண டேவிட்டும் ஜெனிஃபர் கூட க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறான். நந்தினி கிட்ட அவனுக்கு கிடைக்காத எல்லா அரவணைப்புமே ஜெனிஃபர் கிட்ட இருந்து கிடைக்குது. டேவிட்டுக்கும் ஜெனிஃபரை ரொம்பவே பிடிக்குது. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும் போது தான் இந்த விஷயம் நந்தினிக்கு தெரிய வருது. என்னதான் நந்தினி டேவிட் கூட க்ளோஸாக பழகலை அப்படின்னாலும் டேவிட்டை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவள் இருந்தா. அதனால என்னதான் ஜெனிஃபர் ட்ரை பண்ணாலும் டேவிட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நந்தினி யோசிக்க எப்படியாவது டேவிட்டுக்கு தான் அவனை பணத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணலை, டேவிட் இல்லைனாலும் நந்தினி பணக்காரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த டேவிட்டுக்கு புரிய வச்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரி நந்தினி ஒரு திட்டம் போடுறா. இந்த நிலைமையில தான் நந்தினி அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சோஃபியாவோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நந்தினியோட கதையெல்லாம் கேட்ட சோஃபியா உடனே இதோ பாரு நந்தினி, உனக்கு இந்த டேவிட்டும் தேவையில்ல, அவனோட பணக்கார வாழ்க்கையும் தேவையில்ல. இந்த ஜெனிஃபர்லாம் சும்மாவே திமிரு பிடிச்சவ, அவ கூடலாம் உன்னால போட்டி போடவே முடியாது. நான் சொல்றதை கேளு. நீ ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே சூர்யா உன் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். நீ அவ்வளோ பெரிய காலேஜில் சேர்ந்ததுனால தான் சூர்யாவும் உனக்காக அந்த காலேஜில் சேர்ந்தான். நீ டேவிட்டை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன் மேலே கோவப்படாமல் உன்னை திட்டாமல் அவன் இன்னமும் உன் மேலே இருக்க காதல் கொஞ்சம் கூட குறையாம உன்னையே நினச்சிட்டு இருக்கான். பேசாமல் நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சோஃபியா அட்வைஸ் பண்றா. ஆக்சுவலா சோஃபியா சொல்றது தான் நிஜம். நந்தினி ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே சூர்யா அவ பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த விஷயம் நந்தினிக்கும் நல்லா தெரியும். ஆனா நந்தினி சூர்யாவை கண்டுக்காததுக்கான காரணம், எப்படி நந்தினி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ அதே மாதிரியே சூர்யாவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவனோட அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸை விடவும் ஒரு அப்பர் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்க நந்தினி நினைக்கிற அளவுக்கு பணக்காரங்க இல்லை அப்படின்றதுனால நந்தினி சூர்யாவை கண்டுக்காம அமைதியாவே இருக்கிறா. ஆனாலும் சூர்யா மனம் தளராம என்னைக்கு இருந்தாலும் என்னோட நந்தினி திரும்ப என்கிட்டே வந்துருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லாம அவனோட காதலை அவன் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கான். என் சோஃபியாவோட அட்வைஸ் கேட்ட நந்தினி உடனே இதோ பாருடி, எனக்கு எது வேணும் வேணான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த சூர்யா கதை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத சரியா? எப்படி ஒரே நாள்ல பணக்காரியா மாறுறதுன்றத மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி நந்தினி கேட்க அதை கேட்ட சோஃபியா உடனே அது எப்படி நந்தினி ஒரே நாள்ல பணக்காரியா மாற முடியும், உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நந்தினியும் எனக்கு புரியுது சோஃபியா, ஆனா என்ன பண்றது, டேவிட் கிட்ட அவன் இல்லைனாலும் நான் பணக்காரிதான்றத மட்டும் ப்ரூஃப் பண்ணிட்டா போதும். அவன் என்ன சந்தேகப்பட்டா பரவாயில்ல, அவன் மேல நான் வச்சிருந்த காதலை சந்தேகப்பட்டுட்டான். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இதோ பாரு, நான் சொல்றதை கேளு. லீவு முடிய இன்னும் 1 மந்த் இருக்கு. அந்த 1 மந்த்துக்குள்ள ஏதாச்சும் வேலை எப்படியாச்சும் பண்ணி அடுத்த மாசம் வரப்போற ஸ்டூடெண்ட் பார்ட்டியில நான் அப்படியே ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டைமண்ட் நெக்லஸோட ஒரு காஸ்ட்லியான கார்ல அந்த பார்ட்டிக்கு இறங்குனேன்னு வச்சுக்கோ, டேவிட்டுக்கு என் மேல இருக்க எல்லா சந்தேகமும் போயிடும். அந்த ஜெனிஃபர்லாம் ஒரு மூஞ்சா, அவளெல்லாம் நான் இப்படின்றதுக்குள்ள தோக்கடிச்சிருவேண்டி அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்ல அதை கேட்ட சோஃபியாவும் நீ சொல்றதெல்லாம் கேட்க என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா 1 மாசத்துக்குள்ள நீ கண் முழிச்சு விடிய விடிய வேலை செஞ்சா கூட அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியாது. டைமண்ட் நெக்லஸ்லாம் என்ன விலை விற்கிது தெரியுமா? பேசாம நீ உங்க அப்பா அம்மாவோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வேலை செய்யி, அவங்க நீ வேலையை முடிக்கும் போது ஏதாச்சும் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம 2 பேரும் புது ட்ரெஸ் வேணா வாங்கி போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போலாண்டி அப்படின்ற மாதிரி சோஃபியா
சோஃபியா சொல்ல அதை கேட்ட நந்தினிக்கு கோவம் வந்துடுது. அவ உடனே என்ன சோஃபி நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் சொன்னதுதான், அந்த பார்ட்டிக்கு நான் அப்படிதான் போவேன், இல்லைன்னா நான் அங்கே போக மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா அந்த மாதிரி ஒரு பிளானை எனக்கு யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி நந்தினி கோவமா சொல்ல உடனே சோஃபியும் நான் சொன்னா நீ எங்க கேட்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அப்போ கரெக்டா சோஃபியாவோட அம்மா அங்க வந்து சோஃபி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, 2 பேரும் சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. ஆமா உங்க மாமா கால் பண்ணாராமே, ஏன் நீ எடுக்கல, அவர் ரொம்பவே கோவப்பட்டாரு, ஒழுங்கா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு, அவர் கடையில ஏதோ வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து போக அதை கேட்ட சோஃபி உடனே ஆமா இவருக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் வேலை அப்படின்னு சொல்லும் போதா டக்குன்னு சோஃபிக்கு என்னமோ ஞாபகம் வருது. அவ உடனே நந்தினியை பார்த்து நந்தினி என்னோட மாமாவை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நந்தினியும் யாரு உன்னோட மாமாவா, இந்த கண்ணாடி பொருளெல்லாம் வித்துட்டு இருப்பாரு அவர் தானே அப்படின்னு சொல்லி நந்தினி கேட்குறா. அதை கேட்ட சோஃபியாவும் ஆமா அவரே தான், அவர் வந்து இந்த கண்ணாடியால் செய்யப்பட்ட கைவினை பொருட்களெல்லாம் வச்சு விற்கிற ஸ்டோர் வச்சிருக்காரு, ஆனால் அது வெறும் சைடு பிஸ்னஸ் தான், அவரோட மெயின் பிஸ்னஸே இந்த பில்லி சூனியம், ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு இன்னொருத்தவங்க ஏவி விடுற குட்டி சாத்தான் காட்டேரி இந்த மாதிரி பேய்கள் எல்லாத்தையும் விரட்டுறது, அவங்க வச்சு செய்வனையே எடுக்கிறது, இதுதான் அவரோட மெயின் வேலையே, இதில் தான் அவரே ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சோஃபியா சொல்ல அதை கேட்ட நந்தினியும் என்னது உங்க மாமா இந்த மாதிரி வேலையெல்லாமா பார்க்குறாரு, சரி அதெல்லாம் விடு, நமக்கு நிறைய பணம் வர்றதுக்கு எந்த மாதிரி பேயை கூப்பிட்டா வரும்னு சொல்லி உங்க மாமா கிட்ட கேட்டு சொல்லு, நாமளும் அந்த மாதிரி ஒரு பேயை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்ல அதுக்கு சோஃபியும் ஆமாண்டி பணம் வரத்துக்கு ஒரு பேய் நகை வரத்துக்கு ஒரு பேய்னு 2 பேயும் வாங்கி பேக்ல போட்டு வச்சுக்கோ, எல்லாம் நல்லா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாதுரி, நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா போன வாரம் எங்க மாமா கிட்ட இதே போல ஒரு கேஸ் வந்துச்சு, ஆனா அவரு அவ்வளோ தூரம் என்னால் டிராவல் பண்ணி போக முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அந்த கேஸ் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே இன்னமும் அவரோட ஆஃபீஸில் தான் இருக்கு, உனக்கு வேணும்னா சொல்லு நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன், நாம் 2 பேரும் எங்கள் மாமாவோட அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு போய் சும்மா தெரிஞ்ச 4 மந்திரத்தை சொல்லி எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சோஃபி சொல்ல அதை கேட்ட நந்தினி உடனே என்ன சோஃபி சொல்கிற, நீ என்ன விளையாடுறியா, இந்த மாதிரி பேய் பூதத்து கூடலாம் நம்ம விளையாடக்கூடாது, ஒரு வேளை அதுங்க கண்டுபிடிச்சி என்னையேவா ஏமாத்துறீங்கன்னு நம்ம மேலே கோவப்பட்டு நம்மள ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால் நமக்கு தெரியாத விஷயத்துலலாம் விளையாடக்கூடாது, வேற எதுனா பிளான் இருந்தால் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட சோஃபியும் அடப்போடி இந்த காலத்துலலாம் போய் பேய் பூதம் நம்பிட்டு இருக்க, இதையெல்லாம் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துற ஒரு விஷயம்தான், இந்த விஷயத்த எங்கள் மாமாவே சொல்லியிருக்காரு, அவரே ஏகப்பட்ட இடத்துல பேய் ஓட்டுற மாதிரி சும்மா நடித்து பணம்லாம் வாங்கியிருக்காரு, இதெல்லாம் மற்றவங்க மனசில் ஒரு வேளை இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற பயம்தான், நாம் போய் செய்கிற சாங்கியத்தினால அவங்க மனசில் இருக்க அந்த பயம் எல்லாம் போயிட அவங்களும் பேய் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க, உனக்கு வேணான்னா போ, நாம் மட்டும் இந்த கேஸை முடிச்சு கொடுத்தா அந்த ஊருக்காரங்க 50 லட்சம் தரேன்னு சொன்னாங்க, அந்த 50 லட்சத்தை வச்சு நீ சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு டைமண்ட் நெக்லஸ்ஸு அதெல்லாம் வாங்கி டேவிட்டுக்கு உன்னோட லவ் உண்மைதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நீ தான் வேணான்றியே, சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சோஃபி சொல்ல அந்த 50 லட்சம்ன்ற வார்த்தையை கேட்டதும் நந்தினிக்கு வேற எதுவுமே காதல விழல. அவ உடனே என்னது 50 லட்சம் தராங்களா, அந்த அளவுக்கு அந்த ஊருக்காரங்க கூமுட்டியா இருக்காங்க, சரி நாம போகலாம், கண்டிப்பா நம்ம போகலாம், ஆமா என்ன ஊரு அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சோஃபியும் அது வந்து அந்த ஊர் பேரு அது கிராமம் தாண்டி, போன வாரம் தான் நான் அந்த கேஸ் ஃபைலில் பார்த்தேன், அது வந்து பூங்கோடி கிராமம் அப்படின்னு சொல்லி பூங்கோடி கிராமத்தை சொல்றா. அதுக்கப்புறம் நந்தினியும் சோஃபியாவும் அவங்க மாமாவோட ஆஃபீஸில் இருக்க அந்த கேஸ் ஃபைலை எப்படி திருடுறது அப்படின்ற மாதிரி திட்டத்தை எல்லாம் போட்டு அந்த பூங்கோடி கிராமத்துக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்க அந்த பூங்கோடி கிராமத்துக்கு ஒன்றுமே தெரியாமல் இவங்க 2 பேரும் போய் மாட்டிக்க அவங்க எப்படி தான் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வராங்க அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோட கதையை கேட்டதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். பை.